அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தட்சிணாயனம் காலம், துவாதசி திதி, மிருகசீரிடம் நட்சத்திரம், மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 8வது மாதமான ஆகஸ்ட் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் குரு செவ்வாய், கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், மீனத்தில் ராகு என இந்த ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ஆகஸ்ட் மாதம் அற்புதமான மாதம். ஆடி ஆவணி மாதங்கள் இணைந்த மாதம். சூரியன் கடகம் மற்றும் சிம்ம ராசியில் பயணம் செய்வார். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை ஆடி மாதம் இருக்கின்றது. இந்த ஆடி மாதம் வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாதம் வளர்பிறை துவாதசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும். வீட்டில் சகல செல்வங்களும் குவியும். ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சியை வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுபம் உண்டாகும். இந்த ஆடி மாதத்தை பீடை மாதம் என்று ஒதுக்குவார்கள். அது அறியாமை. உண்மையிலேயே பீட மாதம் என்பதுதான் பொருள். அதாவது மனமாகிய பீடத்தில் இறைவனை வைத்து வழிபட வேண்டிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி பெருக்கு வருகின்றது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஆடி கார்த்திகை வருகின்றது. ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஆடி அமாவாசை வருகின்றது. ஆகஸ்ட் 13ஆம் தேதி ஆடி பூரம் வருகின்றது. ஆகஸ்ட் 14ஆம் தேதி நாக சதுர்த்தி வருகின்றது. மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியினை பார்த்தால் ஆகஸ்ட் 1ஆம் தேதியே சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி செவ்வாய் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 26ஆம் தேதி சுக்கிரன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரியன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி புதன் சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மேலும் மாதம் முழுவதும் சனி பகவான் கும்பராசியிலேயே வக்ரமடைந்திருக்கின்றார். குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த ஆகஸ்ட் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன பாக்கியஸ்தானத்தில் புதனுடன் சூரியன் சஞ்சரிக்கின்றார். 3ஆம் இடமான தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்றார். 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேதுவும், 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கின்றார்கள். 9ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சேர்ந்து சஞ்சரிக்கின்றார்கள். இந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து ஆராயும் பொழுது கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 8, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் பொழுது அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீர்கள். பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீர்கள். அவர்களும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள். மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகளில் ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படும். விட்டு கொடுத்து சென்று வழக்குகளை முடித்துக் கொள்ளவும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்கள் பேச்சுக்கு செவிசாய்ப்பார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகள் நிதானமாகவும் கோபப்படாமலும் நடந்து கொண்டால் நல்ல லாபங்களை அள்ளலாம். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்ய பிரயத்தனப்படுவீர்கள். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பணவரவு சீராக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கெடலாம். மாணவ மணிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். ஆனாலும் ஒரு முறைக்கு இருமுறை படிக்க வேண்டும். மேலும் மாத தொடக்கத்தில் இருந்தே குருவும் செவ்வாயும் இணைந்து விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக இடம் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் நீங்கள் செய்த முயற்சி கைகூடும். நிலபுலன்களை வாங்கவோ விற்கவோ நினைப்பவர்களுக்கு இது சிறப்பான காலகட்டமாக இருக்கும். உங்களோடு பகை பாராட்டிய சொந்தங்கள் இப்பொழுது உறவாட நெருங்கி வருவார்கள். குரு மங்கள யோகம் செயல்படுவதால் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கக்கூடிய சூழல் உருவாகும். வீட்டில் திருமண வயதை எட்டிய பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். புதிய
தொழில் தொடங்கும் எண்ணம் உருவாகும். புகழ்பெற்ற ஆலயங்கள் சென்று வழிபட்டு வரும் வாய்ப்பு உருவாகும். மேலும் புத பகவான் கடகராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளிலும் இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொள்கை பிடிப்போடும் செயல்பட முடியாது. உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். சக பணியாளர்களாலும் பிரச்சனையை சந்திக்க நேரிடும். தொழில் பங்குதாரர்களால் பிரச்சனைகள் உருவாகும். எதிலும் கவனம் தேவை. மேலும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகியங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு வரும் வேளையில் பிள்ளைகளால் பெருமை வந்து சேரும். படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா என்று சிந்திப்பீர்கள். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் இனிமை தரும். உடன்பிறப்புகளின் இல்லங்களில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். கலைஞர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகும். மாணவ மாணவிகள் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பெண்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறும் சூழல் உருவாகும். முயற்சிகளில் வெற்றி உண்டு. மேலும் இந்த காலத்தில் பெண்களுக்கு சாதகமான திசையில் காற்று வீசுவதால் முக்கிய பொறுப்புகளை அவர்கள் வசம் ஒப்படையுங்கள். அது சிறப்பாக முடியும். சனியின் பார்வையால் பொருளாதாரத்தில் நல்ல வளத்தை தருவார். பெண்களால் அனுகூலமும் கிடைக்கும். உத்தியோகத்தில் உன்னத பலனை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் பின்தங்கிய நிலைக்கு செல்லவும் மாட்டீர்கள். வேலையில் பலு இருக்கும். ஆனாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காமல் போகாது. மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். பெண்கள் வகையில் இருந்த இடர்பாடுகள் மறையும். வக்கீல்களுக்கு வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும். புதிய வழக்குகள் எடுத்து நடத்தும் போது சற்று கவனம் தேவை. மருத்துவர்களுக்கு அலுவலக ரீதியாக முன்னேற்றமான சம்பவம் நடக்கும். வேலையில் நிம்மதியும் திருப்தியும் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு அலைச்சல் இருக்கும். தொழில் விஷயமாக தொடர்ந்து வெளியூர் பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வருமானம் சீராக இருக்கும். எதிலும் அதிக முதலீடு போட வேண்டாம். புதிய தொழில் தொடங்குவதை தற்சமயம் தவிர்ப்பது நல்லது. அரசின் உதவி கிடைக்க வாய்ப்பு இல்லை. எதிரிகள் வகையில் தொல்லைகள் தலை தூக்கினாலும் அதை சனியின் பார்வையால் முறியடிக்கலாம். இரும்பு அச்சு தொடர்பான தொழில்களும் தரகு பழைய பொருட்களை வாங்கி விற்பது போன்ற தொழில்களும் சிறந்து விளங்கும். வயதால் மூத்த பெண்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் உதவுவார். அதன் மூலம் வளர்ச்சி காணலாம். பெண்களை பங்குதாரராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும். தரகு கமிஷன் தொழிலில் எதிர்பார்த்த பலனை பெற்று முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களை எதிர்த்தவர்கள் தவிடுபடி ஆவார்கள். கலைஞர்களுக்கு முயற்சிகளில் தடையும் மனதில் சோர்வும் பொதுநல சேவகர்களுக்கு புகழ் பாராட்டும் வரும். அரசியல்வாதிகள் சீரான நிலையில் இருப்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் அறிவுரை கை கொடுக்கும். விவசாயிகளுக்கு உளுந்து, எள், பனைப்பொருள் மற்றும் மானாவாரி பயிர்களில் சிறப்பான மகசூல் கிடைக்கும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான மகசூலை பெறுவீர்கள். பெண்களுக்கு வசதிகள் பெருகும். நன்மதிப்பை பெற்று குதூகலம் அடைவீர்கள். பெற்றோர் வீட்டிலிருந்து பொருள்கள் வரப்பெறலாம். சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும். சுய தொழில் செய்து வரும் பெண்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். சனிக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வாருங்கள். ஊனமுற்றவர்களுக்கும் கணவரை இழந்து தவிக்கும் பெண்களுக்கும் இயன்ற உதவியை செய்யுங்கள். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்யுங்கள். ஆலங்குடி சென்று அங்குள்ள தட்சிணாமூர்த்திக்கு 21 தீபம் ஏற்றி வழிபடுங்கள். ஞானிகளுக்கு காணிக்கை செலுத்துங்கள். பாம்பு புற்றுக்கு பால் ஊத்துங்கள். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும்.